Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசமும் நல்ல மொறுமொறுன்னு பருப்பு வடை ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நேத்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலா வாழை இலை விருந்து சாப்பாடு எப்படி செய்யணும்ங்கறத போட்டுருந்தேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த பருப்பு பாயாசமும் வடையும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை வேணும்னா நீங்கள் லைட்டாக வறுத்துக்கலாம். நான் வறுக்கலை. இதை ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கழுவின பருப்பில் 1/4 கப்பு பருப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில 3 விசில் விடுங்க. நல்லா பக்குவமாக பருப்பு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து விஸ்கில் கடைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1.5லேருந்து 1.25 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைலான் ஜவ்வரிசி நல்லா பொடுசாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எடுத்துருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 1/3 கப்பு, அதாவது 1/2 கப்புக்கு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு 2 தடவை கழுவி தண்ணியில் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவே மாவு ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா இதே அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் அதை வேக வச்சுக்கலாம். இந்த நைலான் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ஒரு 2 கொதியிலேயே வெந்து வந்துடும். இப்போ இது வேகட்டும். வேகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதமான தீயில் 10 நிமிஷம் வேக விடுங்க. கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஜவ்வரிசியும் கரையாமல் நல்லா பக்குவமாக உங்களுக்கு இந்த அளவுக்கு மினுமினுன்னு வெந்து வந்தால் போதும். இதுவே நீங்கள் மாவு ஜவ்வரிசினாலும் நல்லா இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாசி பருப்பு, அதை விஸ்கில் ஒரு 2 தடவை மட்டும்தான் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப குழைய பேஸ்ட் மாதிரி மசிச்சிட வேண்டாம். பாயசத்துக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இன்னொரு 3-4 நிமிஷத்துக்கு ஒரு மிதமான தீயிலே நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இனிப்பில் கொஞ்சமாக உப்பு போடுறப்ப இனிப்பு சுவையை உங்களுக்கு நல்லா அதிகப்படுத்தி காட்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சர்க்கரை அளவு பத்தாத மாதிரியே இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த சமயத்தில் இதை இனிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நான் வெல்லம் பொடிச்சதாகவே கடையில் வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் தூசு மண் எதுவுமே இருக்காது. ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு 1/3 கப்பு ஜவ்வரிசிக்குன்னு பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இது மீடியமாக இருக்குங்க இனிப்பு. உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும்னா 1லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த கட்டி வெல்லமோ அச்சு வெல்லமோ வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 3 ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி பொடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக இதில் நான் பால் தான் சேர்த்துக்க போகிறேன். பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சின பால் ஆற வச்சுடுங்க. சூடாகவே இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பாயாசத்தில் சேர்த்துட்டு உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பால் திரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்கள் கொதிக்கிற பாலோ இல்லை சூடான பால் ஊற்றினாலும் திரிஞ்சு போயிடும். ஆனால் ஆறின பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு திராட்சையை நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் பல்லாக கீறின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல சுவையாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். எது போட்டாலுமே நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. உடனே ஆஃப் பண்ணிடணும். நம்மளோட சூப்பரான பாயாசம் நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கெட்டியாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியோ இல்லை கொஞ்சமாக தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும்.
இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பருப்பு வடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கடலை பருப்பு ஏற்கனவே ஒரு 1.25 மணி நேரமாக நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் தலை தட்டி 1, அடுத்து கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ஊறினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை இந்த அளவுக்கு சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கிறப்ப தண்ணி லைட்டாக வேணும்னா தெளிச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, மொறுமொறுப்பாக உங்களுக்கு வடை வராது. இப்போ இந்த வடை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன், அதனால் 3 வரமிளகா சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட மிளகாய் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1.25 கப் அளவுக்கு பருப்புக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாமல் விப்பர் மோட்டில் போட்டிங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொரப்பாக இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச பருப்பு தண்ணி வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடு விப்பர் மோடுன்னு மிக்சியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நல்ல ஒரு 3-4 தடவை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா ஹை ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி வரும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒன்றும் பதியமாக பருப்பும் தெரியணும், நல்லா அரைப்பட்டும் இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ பல்ஸில் ஒரே ஒரு தடவை மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த ஒன்றும் பாதியமாக பருப்பு இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வடை. அதே மாதிரி மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பொறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பொறன்னு இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டப்பே உதிர்ந்து போயிடும். அதுவே நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்க, தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ இதில் தேவையான அளவு வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு போல் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். அப்புறமா தேவையான அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கிறப்ப மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அரிசி மாவோ இல்லை கடலை மாவோ கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வடையோட டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே பார்த்திங்கன்னா கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எந்த சைஸில் வடை போட போகிறோமோ அந்த சைஸு மாவை வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அப்போ நம்ம வடை எண்ணெய் காயிறப்ப நம்ம வடை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வடை தட்டுறது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நல்லா உருட்டினதுக்கு அப்புறமா இன்னொரு கையில் நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டால் போதும், ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற 1.25 கப்புக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14லேருந்து 15 வடை உங்களுக்கு தாராளமாக வரும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். வடை பொரிக்கிறது நார்மலாக எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வடைகளை இந்த மாதிரி நல்லா பக்குவமாக தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. பருப்பு வடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதமான தீயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதிக தீயில வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ள மாவு வேகாது. நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக சவந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வடையை எடுத்துருங்க. சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பருப்பு பாயாசம் பருப்பு வடை ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.